புதிய கல்விக் கொள்கையை ஏற்கும் வரையில் தமிழ்நாட்டிற்கு நிதி இல்லை என மத்திய கல்வித்துறை அமைச்சர் கூறியதற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். தொடர்ந்து ஒன்றிய அரசு தமிழகத்திற்கான நிதிகளை கொடுப்பதில்லை. குறிப்பாக பேரிடர் நிவாரண நிதி, கல்விக்கான நிதிகளை ஒன்றிய அரசு கொடுக்க மறுக்கிறது என தமிழக அரசு சார்பில் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு வருகிறது. அண்மையில் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட்ட தகவலில் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தில் ரூபாய் 2401 கோடி மத்திய அரசு விடுவிக்கவில்லை. 2023-24 ஆண்டுக்கான 4ஆம் தவணை நிதி ரூபாய் 249 கோடி. அதேபோல் 2024-2025 ஆண்டுக்கான தவணை தொகை 2152 கோடி ரூபாய் என தமிழக மாணவர்களின் கல்வி சார்ந்த பல்வேறு திட்டக்கூறுகளை நிறைவேற்ற மத்திய அரசு நிதி தரவில்லை. திட்ட ஏற்பளிப்பு குழு அங்கீகரித்த மத்திய அரசின் 60% பங்கான ரூபாய் 2152 கோடி இதுவரை விடுவிக்கப்படவில்லை. தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்கள் தவிர்த்து பிற மாநிலங்களுக்கு நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது. பிற மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களுக்கு 17,632 கோடியை மத்திய அரசு வழங்கியுள்ளது என தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் தமிழகத்திற்கு நிதி வழங்கப்படும் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திட்டவட்டமாக தெரிவித்தார். நேற்று வாரணாசியில் காசி தமிழ் சங்கமம் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காத பட்சத்தில் 2000 கோடி ரூபாயை தர சட்டத்தில் இடமில்லை. அரசியல் காரணங்களுக்காகவே தேசிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு எதிர்க்கிறது. உள்ளூர் மொழிக்கு முதலிடம் என்ற தேசிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஏற்கிறதா இல்லையா, ஏற்றால்தான் நிதி என திட்டவட்டமாக தெரிவித்தார். काशी तमिल संगमम की तीसरी संस्करण की आज उद्घाटन हुई है। माननीय प्रधानमंत्री नरेंद्र मोदी जी ने एक सपना देखा है 21वीं सदी की इसी क्षण भारत को एक भारत श्रेष्ठ भारत की जो एक सांस्कृतिक परंपरा रही है, काशी तमिल संगमम के माध्यम से उसमें एक नया अध्याय जोड़ा जाए, ऐसे कल्पना, ऐसे संकल्प माननीय प्रधानमंत्री जी ने किया था। आज इसकी तीसरी संस्करण के उद्घाटन उत्सव में उत्तर प्रदेश के आदरणीय मुख्यमंत्री योगी आदित्यनाथ जी महाराज उसका उद्घाटन किए। हमारे सूचना प्रसारण विभाग के राज्य मंत्री एल मुरुगन जी तथा इस उत्सव के जो नॉलेज पार्टनर है बनारस हिंदू यूनिवर्सिटी, IIT मद्रास, इन दोनों की कोलैबोरेशन में ये कार्यक्रम भारत सरकार की शिक्षा विभाग की ओर से किया जा रहा है। इस बार 6 ग्रुप में प्रतिनिधि आएंगे। आज पहला ग्रुप की प्रतिनिधि सुबह पवित्र काशी में पहुँचे हैं। यहीं से वो कल अभी वो काशी विश्वनाथ जी का दर्शन करेंगे। कल विभिन्न काशी की महत्वपूर्ण स्थानों में सुब्रमण्यम भारती जी के जन्मस्थान में भी जाएंगे, BHU में भी जाएंगे, उनकी वर्कशॉप होगी। फिर कल प्रयागराज जाएंगे, महाकुंभ में उनका निवास होगा, कुंभ क्षेत्र में रहेंगे। फिर कुंभ स्नान करके अयोध्या जी जाके श्री रामचंद्र जन्मभूमि में प्रतिष्ठित भव्य नव मंदिर को उसके अंदर प्रतिमा का दर्शन करके फिर लौटेंगे। इसे 6 ग्रुप आएगा। काशी और तमिलनाडु की बहुत अनन्य संपर्क है। ऋषि अगस्त्यर उसमें एक प्रमुख कड़ी है। ऋषि अगस्त्यर तमिल ग्रामर के प्रणेता रहे, सिद्ध औषधियों का जनक रहे और वेदों में अनेकों मंत्रों को योगदान भी उन्होंने दिया है। आदित्य हृदय मंत्र उन्हीं की सृजन है। ऐसे महानुभव की संपर्क दोनों भूखंड में रहा, दोनों सांस्कृतिक धरोहर में रहा। यही हमारे एक भारत श्रेष्ठ भारत की चरम निदर्शन है। काशी तमिल संगमम की तीसरी संस्करण एक अनुष्ठान की रूप ले चुका है। मैं सभी प्रतिनिधियों को स्वागत करता हूं और उनकी यात्रा शुभ हो, ऐसे सफलता भी कामना करता हूं। இந்நிலையில் மத்திய அமைச்சரின் கேள்விக்கு பதில் சொல்லும் வகையில் திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, கல்வி தொடர்பான விஷயங்களில் மத்திய அரசு அரசியல் செய்யக்கூடாது என்றும், நிலுவையில் உள்ள 2158 கோடி ரூபாய் SS நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்.
40 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் 32,000 ஆசிரியர்கள் இந்த நிதிகளை நம்பியுள்ளதாகவும் அவற்றை நிறுத்தி வைப்பது அவர்களின் எதிர்காலத்தை நேரடியாக பாதிக்கும் எனவும் கூறினார். தமிழகம் ஒவ்வொரு மாதமும் 76 கோடி ரூபாயும் ஆண்டுக்கு 920 கோடி ரூபாயும் ஆசிரியர் சம்பளத்திற்காக தனது சொந்த ஆதாரங்களில் இருந்து செலவிடுகிறது என்று தெரிவித்த அவர், கூடுதலாக கல்வி உரிமை திட்டத்திற்கு மாநில அரசு ஆண்டுதோறும் 400 கோடி ரூபாயை ஒதுக்க வேண்டும். இது மத்திய அரசின் ஆதரவு இல்லாததால் அதிகரித்து வருகிறது என்றும் கூறினார். தேர்தல் பரப்புரையில் இருக்கும்பொழுது அங்கே கேட்கப்பட்ட நம்முடைய செய்தியாளர்கள் கேட்கப்பட்ட கேள்வி என்று சொன்னால், குறிப்பாகவே அந்த செய்தியாளர் கேட்கும் பொழுது தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற கல்வித்துறை அமைச்சர் நீங்கள் பணம் தர மாட்டேங்கிறீர்களே என்கின்ற கேள்வியை சொன்னதனால் நானும் அதற்கு பதிலளிக்க கடமைப்பட்டவனாக ஒட்டுமொத்தமாக நம்முடைய பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் மூலமாக சொல்கிறேன். தமிழ்நாட்டு மக்களே, தொடர்ந்து ஒன்றிய அரசு என்பது நம்மளை வஞ்சித்து கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் படித்து தொடர்ந்து இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது பின்பும் சரி முன்பும் சரி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அதற்கான ஒரு விடையாக நாங்கள் சொல்லும் பொழுதெல்லாம் அந்த இயக்கத்தை சார்ந்தவங்க என்ன சொல்கிறாங்க, பொய் சொல்கிறீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்லையா என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய எங்களை பார்த்தெல்லாம் அவர்கள் வாய் கூசாமல் சொல்லுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற ஒரு ஒன்றிய அமைச்சரை என்ன திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார் என்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம். இதைத்தான் நாங்கள் அடிக்கடி சொல்லும்பொழுது, தயவுசெய்து கல்வியில் நீங்கள் அரசியல் செய்யாதீர்கள். ஏறத்தாழ 40 லட்சம் மாணவ செல்வங்களுடைய முழு அந்த எதிர்காலம் அதில் அடங்கியிருக்கின்றது. பணியாளர்கள் என்று ஏறத்தாழ 32,000க்கும் மேற்பட்டு இருக்கின்றவர்களுக்கு நாங்கள் மாதம் சம்பளம் வழங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏறத்தாழ ஒரு மாதத்துக்கு 76 கோடி ரூபாய் மதிப்பிலும் ஒரு வருஷத்துக்கு 921 கோடி ரூபாய் மதிப்பில் அவங்களுக்கு சம்பளம் மட்டுமே வழங்க வேண்டியது. இது சார்ந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு அவங்க சொல்லித் தருகின்ற பாடமாக இருந்தாலும் சரி, அது ஸ்பெஷல் சைல்ட்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது மலை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த ஷட்டில் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, ஐசிடி மூலமாக இன்றைக்கு நிறைய டெக்னாலஜியை கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி, இப்படி ஒவ்வொன்றும் இதை சார்ந்து இருக்கும் பொழுது, ஏன் குறிப்பாக 25% RTI ஆக்ட் மூலமாக பிள்ளைகளை தனியார் பள்ளியில் சேர்க்கிற அந்த குழந்தைங்களுக்கு நாங்கள் வழங்க வேண்டிய அந்த ஃபீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாயை தாண்டும். இதெல்லாம் சேர்ந்து தான் ஒன்றிய அரசும் மாநில அரசும் 60%, 40% என்று இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதை நாங்கள் சொல்லும் பொழுது, ஏன் முன்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் என்ன என்கின்ற அந்த பிடிவாதத்தோடு அவர்கள் இருக்கின்றார்கள். நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ஸ்டேட் சென்டிமெண்ட் என்ன, நம்ம லேண்டோட சென்டிமெண்ட் என்ன, எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்களுக்கு மட்டும்தான் அதிகப்படியான உரிமை இருக்கின்றது மொழிப்போர் தியாகிகள் தினம் வீர வணக்க நாள் கொண்டாடுவதற்கு என்று சொல்லுவதற்கு காரணம் இதுதான். இந்த மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் என்ன, ஏன் பிடிவாதம் பிடிக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது அது நமக்கு தேவையில்லாத ஒன்றாக இருக்குது என்பதனால்தான் பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து இருமொழி கொள்கையை நாம் பின்பற்றி கொண்டு வருகிறோம். அண்ணாவே அதற்கு பல விளக்கவுரைகள் சொல்லியிருக்கிறார்கள். ஏன் நம்முடைய முத்தமிழர் கலைஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள், தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு பெர்ஃபார்மிங் ஸ்டேட்டாக நாம் இருக்கும் பொழுது, எஜுகேஷன் என்று வரும்பொழுது இன்றைக்கி பல விதத்திலும் இன்றைக்கு ஏன் அவங்க நிதி எதற்காக ஒதுக்கீடு செய்கிறேன் என்று சொல்லுகிறார்களோ, அந்த சமகர சிக்ஷா அபியான் என்கின்ற அந்த திட்டத்திலே கிட்டத்தட்ட 20 ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கின்றது. அந்த 20 ஆப்ஜெக்டிவ்ஸில் ஏறத்தாழ 20க்கு 20 டாப்பில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா, அந்த 20ல் 19 டாப்பில் இருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. இதேபோல் மாநில கல்வி திட்டங்களுக்கான நிதி மறுப்பு குறித்து பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், மத்திய அரசை எதிர்க்க திமுக அரசு அச்சமடைகிறது என்று கூறியுள்ளார். மும்மொழி கொள்கை காரணமாக தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்காதது வரவேற்கத்தக்கது என்றும், மாநில கல்வி திட்டங்களுக்கு நிதி தர முடியாது என மத்திய அரசு கூற முடியாது. தமிழ்நாட்டில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராடினால் தீர்வு தானாக வரும் என்று கூறிய அவர், மத்திய அரசை எதிர்த்தால் இடி, ஐடி என விசாரணை அமைப்புகள் ரெய்டு வரும் என திமுக அரசு பயப்படுவதாக கூறினார். ஆனால் என் வீட்டிற்கு இடி, ஐடி போன்றவை ரெய்டு வர முடியாது என்றும், ஏனெனில் என்னிடம் ஒன்றும் இல்லை என்றார். தொடர்ந்து பேசிய அவர், கரை படிந்திருப்பதால் தான் மாநில உரிமைக்கு பாதகம் வரும்போது ஆட்சியாளர்களால் மத்திய அரசை எதிர்க்க முடியவில்லை என்றும் கூறினார். நாடுகள் பிறக்கும், இதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாதுன்னு எழுதி வச்சிருக்கு.
தேவையில்லாம உன் தாய் அழகானவள் சொல்ல உரிமை தகுதி உனக்கு இருக்கு. என் தாய் இழிவானவள் சொல்ல உலகத்துல எவனுக்கும் தகுதியும் கிடையாது, உரிமையும் கிடையாது. ஒழுங்கா இருந்தது. விரும்பினால் எம்மொழியும் கற்போம், ஆனால் எங்கள் மொழி கற்போம். எங்கள் இனம் வாழ எம்மொழியும் கற்போம். நாங்கள் வாழ இந்தி படிப்போம், உருது படிப்போம், டச்சு படிப்போம், ஸ்பானிஷ் படிப்போம், பிரெஞ்சு படிப்போம். அது கத்துக்கிறோம். அதுக்காக அதை கட்டாயம் படிலாம் ஏற்க முடியாது. அதனால இந்த புதிய கல்விக் கொள்கையை இவங்க ஏற்கலைன்னா அது வரவேற்கத்தக்கது. ஆனால் அதற்காக நீ காசு கொடுக்க முடியாது அப்படின்னா அது கொடுங்கோன்மை, ஆணவத்தின் திமிரு ஆட்டம். அது சரியில்லை. இப்ப எங்க ஐயா இருக்கிறதுனால அவர் ஏதோ இருக்க, உனக்கு வரி வருவாயை பெருக்கி நீ மத்திய அரசுக்குன்னு நிதி ஏதுன்னு கேட்டா பதில் இருக்கா? நீங்க சொல்லுங்க, மத்திய அரசு எனக்கு நிதி தரல, உனக்கு நிதி ஏது? நான் கொடுத்ததானே, நான் கொடுத்துருக்கேன். எனக்கு முன்னாடி மகாராஷ்டிரா கொடுக்குது, அதுக்கப்புறம் கர்நாடகா கொடுக்குது. 4 மாநிலங்களை தான் நாங்கள் பெரும் வருவாயை பெருக்கிறோம். அது 2வது இடத்துல நான் இருக்கேன். என்னோட காசை எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு தரமாட்டேன்னு சொன்னா என்ன கருத்தில் எடுத்துக்கிறது, என்ன கவனத்தில் எடுத்துக்கிறது? இப்போ நீ எனக்கு தர முடியாது, அவ்வளவுதானே. நான் உனக்கு என் மாநிலத்திலிருந்து வரி வருவாய் தர முடியாது. அவசரமா ஒரு சட்டசபையை கூப்பிட்டு எல்லா உறுப்பினர் ஒப்புதலும் போட்டு இவன் எதை ஏற்கிறான், எதிர்க்கிறவன் ஏற்கிறவன் தெரிஞ்சிடும். எனக்கு வருவாய் நிதிநிலை அறிக்கையில எனக்கான உரிய நிதியை ஒதுக்கானாலும் தேசப்பற்று எனக்கு இருக்கணும்னு பேசினா அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தன்மை பண்ணணும். சட்டசபை கூப்பிட்டு நமக்கு நிதிநிலை அறிக்கையில நம்மளை நிராகரிக்குது, நமக்கு வரி, நமக்கு உரிய நிதியை ஒதுக்கி தரமாட்டேங்குது, ஆசிரியர்கள் சம்பளம் கொடுக்க முடியல, இவ்வளவு நெருக்கடியை நமக்கு உருவாக்குது. அதனால நமது மாநிலத்திலிருந்து எந்த வரியும் மத்திய அரசுக்கு போகக்கூடாது, இந்த ஒன்றிய அரசுக்கு போகக்கூடாது. அது ஜிஎஸ்டி, சரக்கு மற்றும் சேவை வரியும் எந்த வரியோ போகக்கூடாதுன்னு ஒரு தீர்மானத்தை போட்டு, வெள்ளக்காரங்காலத்துலதான் நம்ம வரிகொடா இயக்கம் நடத்த முடியுமா? இந்த கொடுங்கோன்மை, இந்த கொள்ளக்கார ஆட்சி, இது கொள்ள தானே. என் வரியை எடுத்துட்டு போயிட்டு எனக்கு தர முடியாதுன்னு சொல்றது கொள்ளையா? சாத்தியம் என்ன பண்ணி போயிருவேன்? நான் செய்யறேன், நீ என்ன பண்ணி போயிருவேன்? சாத்தியம் இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? உனக்கு மட்டும் எப்படி இந்த அதிகார திமிரு வந்தது? உன்னுடைய ஆதிக்கம் என் மேல நீ அத்துமீறி இந்த மாதிரி செய்யும்னா என்னுடைய அரசு அதிகாரம் என்ன செய்ய? வேடிக்கை பார்த்துக்குமா? ஐயா சாமி நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன். அதுக்கா இது 8 கோடி மக்களினுடைய உரிமை பிரச்சனை, தன்மான பிரச்சனை, இது இனமான பிரச்சனை. இதை இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் செய்ய முடியாம புலம்பிக்கிட்டு என்ன செய்ய, இதை தர மறுக்கிறார்களே பாருங்கள், இது எப்படி செய்கிறார்கள், இந்த நிதியை நமக்கு புலம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு அதிகாரம், அதுக்கு 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள். இது கேவலம். தர முடியாது போய. ஒரு பெரிய மாநாட போடுவோம், பேரணி நடத்தும், எல்லாரும் கட்சி. கர்நாடகால எந்த ஒரு பொது பிரச்சனைக்கு கொடியை கீழே போட்டுறான், அவன் மாநில கொடியை தூக்கிறான். நடக்குதுல்ல? பொதுவா நிப்போம், எல்லாரும் நிப்போம். ஒரு வரி, ₹1 வரி போகாது. இதேபோல் மும்மொழி கொள்கையை வலிய திணிப்பது மாநிலங்களின் தன்னாட்சி உரிமையை பறிப்பதன்றி வேறென்ன என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். மாநில மொழிக் கொள்கைக்கு சவால் விடுத்து தமிழகத்திற்கு நிதி ஒதுக்க மாட்டோம் என்று பகிரங்கமாக அறிவிப்பதும், விகடன் இணையதள பக்கத்தை முடக்கியதும் ஜனநாயகத்திற்கு எதிரான கண்டனத்திற்குரிய பாசிச அணுகுமுறையே என்று தெரிவித்த அவர், பாசிச அணுகுமுறைகளை எந்த வடிவத்தில் யார் கையில் எடுத்தாலும், அது ஒன்றிய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும், மக்கள் பக்கம் நின்று தமிழக வெற்றிக் கழகம் எந்நாளும் தீர்க்கமாக எதிர்க்கும் என்று அவர் தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.